தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் சுய விருப்பங்களை விட்டுவிட்டு எனக்கு கீழ்ப்படி, அப்போது நான் உன் தோல்விகளை நீக்கி நிரந்தரமான பலனை தருவேன். ஏசாயா 61:8. கர்த்தராகி நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் ஏன் தொடர்ந்து வீணாகி நீங்கள் பலனில்லாமல் தவிக்கிறீர்கள் என்று எப்போதாவது சிந்தித்தது உண்டா? தேவனுடைய சத்திய வழியை விட்டு விலகி உங்கள் சுய புத்தியின்படி சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் ஓடுவதே இந்த தொடர் தோல்விகளுக்கு மிக முக்கிய காரணமாகும். அன்று பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் எந்த பலனும் இல்லாத போது இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவனுடைய கிரியை உண்மையாக்கப்பட்டு மாபெரும் வெற்றியை அங்கு பெற்றுக்கொண்டார். அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நித்திய உடன்படிக்கையான அவர் வார்த்தைகளுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படியும் போது உங்கள் ஒவ்வொரு கிரியைகளும் நிச்சயமாகவே உண்மையாக்கப்பட்டு ஆசீர்வாதம் பெறும். ஆகவே உங்கள் சுய விருப்பங்களை இன்றுடன் விட்டுவிடுங்கள். தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் தோல்விகள் யாவும் முற்றிலும் நீங்கி நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் என்றென்றும் நிரந்தரமான பலனை உறுதியாக காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இப்போது கேட்ட உம் வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு உதவி செய்தருளும். இந்த நாள் முழுவதும் உமது கிருபையால் என்னை அபிஷேகித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். கர்த்தாவே, இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவோரின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.